மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. என்னதான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு முதலமைச்சரை, ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரை, 8 கோடி மக்களுடைய பிரதிநிதியை இப்படியாங்க பேசுறது? உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசலாமா? என்னங்க இப்படி பங்கமா இப்படி கலாச்சிட்டாரு, பங்கமா பயங்கரமா பேசிட்டாரு, இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா வக்கீல்லையான்னு கேட்டுட்டாரு. இப்படியெல்லாம் கேட்கலாமா ஒரு முதலமைச்சரை? ஒரு அரசியல் நாகரிகம் வேணாமா? அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? தெரிஞ்சோ தெரியாமல முதலமைச்சர் ஆயிட்டாரு. கவர்ச்சியால தானே முதலமைச்சர் ஆயிருக்காரு. அதை போய் சொல்லலாமா நீங்க? அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர், நாடறிஞ்சவர், உலக அறிஞ்சவர், அவர் போய் இப்படி பேசலாமா அப்படின்னு நேற்று ராத்திரில இருந்து பயங்கரமா எல்லாரும் கொந்தளிக்கிறாங்கன்றீங்களா? இல்லைங்க, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க இப்படி பேசிவிட்டீங்களே, இப்படி பங்கமா கலாச்சிட்டீங்களே அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த நேற்றைய கூட்டத்தில் பேசின பேச்சை பார்த்து கீழே பூரா கமெண்டாக ஓடுது. என்னடா இவர் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்மளும் போய் அதை பார்த்தோம். அவர் என்ன பேசிட்டாரு அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலின் நன்றி சொல்ற ஒரு கூட்டத்துக்கு போறாரு. அதாவது என்னன்னா, நம்ம கலைஞருடைய 103வது பிறந்த நாள், அது பிளஸ் நன்றி அறிவிப்பு எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சாரு. இப்போ இவர் போய் பேச போறாரு. வழக்கமா உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாலும் அப்படியே தாத்தாவை உரிச்சு வச்ச மாதிரியே கலைஞர் அவர்கள் எப்படி நக்கல் நையாண்டி சிலேடையா பேசுறது, கவிதையா பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். நம்மால் கவிதையா பேசுறாரோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா நக்கல் நையாண்டி நிறையவே இருக்கு. நிறைய விஷயத்த போட்டு உடைச்சிட்டு மக்கள்கிட்ட போய் ஒரு பால் போட்டுட்டு அது பூரா பேச வச்சிடறாரு. ஒண்ணுமே இல்லை, அசம்பிளிக்குள்ள உட்காந்து சோபா மாடல் அரசுன்னு சொல்லிட்டாரு. அது பாத்தீங்கன்னா சோபா மாடல் அப்படின்றத ட்ரெண்ட் ஆகி போச்சு. அங்க பதில் சொல்ல முடியாம நம்ம முதலமைச்சர் பாவம் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு மண்டபத்துல யாரோ எழுதி கொடுக்க போய் ஒரு 6 பக்கத்துக்கு அறிக்கை விட்டாரு. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேற்றைய கூட்டத்துல அவர் பேசும்போது சொல்றாரு, திருச்சியில நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பேசும்போது கவர்ச்சியில ஜெயிச்சிட்டோன்றானுங்க, நான் என்ன கவர்ச்சி அப்படின்னு நிறுத்திட்டாரு. நான் என்ன கவர்ச்சி நடிகையான்னு கேட்க வந்தார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. தப்பெல்லாம் இல்லைங்க, கவர்ச்சி நடிகையான்னு கேட்க வந்தாரு. ஆமா, நீங்க கவர்ச்சி நடிகை இல்லை, கவர்ச்சி நடிகர். ஆரம்ப கால படங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? விஜயனுடைய ஆரம்ப கால படங்கள் எல்லாம் மாமியாருக்கு சோப் போட்டதில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கவர்ச்சி படங்களா தான் இருக்கும். அது எதுவும் ஓடல, செல்ஃப் எடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 படங்கள் அட்ட ஃபிளாப்பு. அப்புறம் விஜயகாந்தோடு சேர்ந்த பிறகுதான் அவருக்கு ஒரு மார்க்கெட்டே உருவாச்சு. அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி உட்கார வச்சு முதலமைச்சராக இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு, மக்கள்கிட்ட பேர் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு கடவுளா அவருடைய பூஜை அறையில வைக்க வேண்டிய போட்டோ எது தெரியுமா? விஜயகாந்தோட போட்டோ. கேப்டன் விஜயகாந்த் தான் அவருடைய கடவுள். அவரை தான் வச்சு கும்பிடணும் டெய்லி. எப்பா நீ தான்பா என்னை இந்த இடத்துக்கு உட்கார வச்சிருக்கேன்ட்டு. அதனால்தான் அந்நியார் பிரேமலதா அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் கேட்டிருந்தேன்னா இல்ல அவர் எனக்கு துணை முதல்வரே தரேன்னாரு, ஆனா நான் கொள்கைக்காக போல, நான்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன், சோபாவுக்காக ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு போட்டு பொழந்திருக்காங்க. இப்ப இவர் பேசின பேச்சுல நிறைய விஷயம் உதயநிதி கோட் பண்ணி பேசுறாரு. இந்த கவர்ச்சினா அப்படின்னா நீ கவர்ச்சியில தானே வந்திருக்க, வேற என்ன பண்ணேன்னு கேட்கிறாரு. விஜய் அவர்கள் நீங்களே யோசிங்களேன். இப்போ உதயநிதி பேசுறத விட்டுருங்க, எதிர்கட்சி தலைவர், திமுகவோட அடுத்த வாரிசு, இதெல்லாம் கூட விட்டுருங்க, வேண்டாம். சாமானிய மக்கள்கிட்ட போய் நீ ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்ட, விஜய்க்கு விசில் அடிச்ச மக்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த மக்கள்கிட்ட போய் நீங்க ஏங்க விசிலுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் நடிகருங்க, நடிகர் நல்லது பண்ணுவாருங்க இதான் சொல்லுவாங்க. அல்லது அவர் எவ்வளவு அழகா இருக்காரு, பொண்ணுங்க சொல்றது, அவளு எவ்வளவு கவர்ச்சியா இருக்காரு, அழகா இருக்காரு, ஐயோ என்னால பார்க்க முடியலையே, இப்படி இல்ல இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லி சுடுகாட்டுல இருந்து ஏஞ்சி வந்த மாதிரியா இருந்துச்சுன்னு நான் சொல்லுங்க. அவங்க ரசிகை ஒரு பொண்ணு சொல்லிச்சு. அது என்ன சொல்லி அடைமொழியில அவரை கொண்டாடுறதுன்னே தெரியாம தப்பா உளறிச்சிங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அப்ப அந்த அடிப்படையில தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க சமூக நீதிக்காக போராட்டம் பண்ணீங்களா, இல்ல ஸ்டெர்லைட் ஆலையை எடுத்து போராட்டம் பண்ணீங்களா, இல்ல மக்கள் பிரச்சனைக்காக எங்கேயாவது போராட்டம் பண்ணீங்களா, இல்ல வேற ஏதாவது ஆணி போடுங்கிற வேலை செஞ்சீங்களா? எதுவுமே பண்ணல. நீங்க செஞ்சதெல்லாம் சினிமாவில் நடிச்சீங்க, குடியாரனா நடிச்சீங்க, போதை விற்கிறவனா நடிச்சீங்க, போதையிலேயே மிதக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு நல்ல சினிமா கூட உங்ககிட்ட கிடையாது. போலீஸ் ட்ரெஸ்ல இருந்தா கூட பின்னாடி தட்டி நடிச்சிருக்கீங்க. காஜல் அகர்வால் ஒரு படத்துல இவர் பின்னாடி தட்டுவார். இன்னைக்கு எத்தனை பேர் பின்னாடி தட்ட போறான்னு தெரியல. சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்த பிறகு எத்தனை பேர் இதெல்லாம் தட்டி ரீல்ஸ் போட போறான்னு தெரியல. அது அவங்க கை மாவு கட்டு போடுவாங்களா, காலு மாவு போட்டு போடுவாங்களா தெரியாது. ஏன்னா இவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாத்தையுமே. நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய முந்தைய படங்களுடைய செயல்பாடுகள் அதெல்லாம். பட் அது சினிமாங்க, ஒரு நிஜம் வேறங்கன்னா சினிமாவை தான் இப்பவும் காட்டிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம உதயநிதி பேசின பேச்சுக்கு வருவோம்.
மக்கள்கிட்ட யார்கிட்ட போய் கேட்டாலும் கவர்ச்சி தானே சொல்லுவாங்க. அதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கவர்ச்சியில தான் வந்திருக்கீங்க, ஒரு நல்ல விஷயம் கூட நீங்க பண்ணல, கவர்ச்சியில உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அது சொன்ன உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது என் வாயில நல்லா வந்துடும். வாயில என்ன வரும்? வாயில என்ன வரும்? வார்த்தை தானே வரும். இப்ப நீங்க ஆபாச வார்த்தை வருதா அப்படின்றது இல்ல, நல்ல வார்த்தை வருதா? உங்க வாயில இருந்து ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருமா? மகளிர் 2000 ரூபாய் தரேன் அப்படி வார்த்தை வருமா? 4000 ரூபாய் இளைஞர்களுக்கு தரேன் வார்த்தை வருமா? சட்டம் ஒழுங்கா சரி பண்ணிடுவேன் வார்த்தை வருமா? மின்வெட்டு பிரச்சனை சரி செய்யப்படும் வார்த்தை வருமா? எந்த கட்சியும் உடைக்க மாட்டேன் வார்த்தை வருமா? வேலைக்கு எம்எல்ஏக்களை வேலைக்கு வாங்க மாட்டேன் வார்த்தை வருமா? இப்படி ஏராளமான வார்த்தை உங்க வாயிலிருந்து வருமா வருமா வருமானு காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஆனா நீங்க, அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாயை திறந்தா அதை நான் என்ன என் வாயாலையான்னு நான் சொல்லுவானே. அவர் வாயை திறந்தா அதையா நான் என் வாயால சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி இல்லை. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க, ஓட்டு போடாதவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க, அப்படி இருக்கிற எல்லா மக்களுக்கும் இன்னைய நிலைமைக்கு நீங்க தான் முதலமைச்சர். அப்ப அனைத்து மக்களும் உங்களுக்கு, இந்த நாட்டினுடைய குடிமக்களா இருக்கிற எல்லாரும் உங்களை தான் முதலமைச்சரா பாக்குறதுனால அவர்கள் எல்லாருக்கும் நீங்க பொறுப்பாளர். நீங்க சொன்னீங்க நான் சேவகர் அப்படின்னு. இதே மாதிரி ஒருத்தர் சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நான் சௌகிதார் அப்படின்னு சொன்னார். அவர் யார் தெரியும்ல? நம்முடைய பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடி அவர்கள். இந்த நாட்டினுடைய சேவகன் நான் தான்னாரு. அங்கதான் பயமே வருது எனக்கு. அவர் இந்த நாட்டின் சேவகன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டை கூறு போட்டுக்கிட்டு இருக்காரு. பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் வித்து வாயில போட்டாச்சு. ஒண்ணு கூட புதுசா ஆரம்பிக்கல. ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்சது, மன்மோகன் சிங் ஒண்ணாந்தது, எல்லாம் காலி. இன்னைக்கு எல்லாம் தனியார் மயம். இவ்வளவு பெரிய உலகிலேயே அதிகமான மக்கள் தொகை கண்ட 2வது நாடுன்னு பேர் வாங்கிட்டு இருக்கிற இந்தியாவுக்கு சொந்தமான விமான நிறுவனம் கூட கிடையாது. காரி துப்புது உலக நாடுகள். நீ பொருளாதார வீழ்ச்சி, டாலருக்கு மதிப்பு, டாலருக்கு ஈக்குவலா இருக்கிற இந்திய ரூபாயுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 95 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அவ்வளவு வீழ்ச்சி. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நம்ம விஸ்வகுரு மோடி அவர்கள். அவரும் அதே வார்த்தை தான் சொன்னார், நான் உங்கள் சேவகன், நான் சௌகிதார், பாதுகாவலன், இந்த நாட்டின் பாதுகாவலன், முதன்மை சேவகன்னு சீன்லாம் போட்டாரு. அதே வார்த்தையை தான் நம்மால் மினி வெர்ஷன் இருக்காருல்ல ஜோசப் விஜய் முதலமைச்சர், நான் உங்கள் சேவகன்றார். அங்கதாங்க பயமே வருது. ஏன்னா இப்ப மோடி அவர்கள் பதவியில் உட்காண்ட பிறகு அவரை நம்ம இப்ப அனுப்பவே முடியல. ஏன் என்ன முயற்சி எடுத்து தாமரைக்கு குத்தாம வேற சின்னத்தை குத்தினா கூட தாமரை தான் ஜெயிக்குது. புரிஞ்சவன் பிஸ்தா. தேர்தல் கமிஷன் அவன் கட்டுப்பாட்டுல இருக்கு. இவ அதே மாதிரி இவர் உள்ள வந்துட்டார். எப்படி வந்தாருன்னு யாருக்கும் தெரியல. இப்ப முதலமைச்சர் விஜய் பதவிக்கு வந்தது எப்படி வந்தாருன்னு யாருக்கும் தெரியல. அப்ப இனிமே முதலமைச்சர் விஜய் தான் இங்க தமிழ்நாட்டுல, வேற யாருமே வர முடியாது. ஏன்னா அவரும் சேவகன்னு சொல்லி சேவகனோட சேர்ந்து விட்டது அப்படின்னு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல போயிட்டா காலத்துக்கும் நீ விசிலுக்கு ஓட்டு போடணும் அவசியமே இல்லை. நீ சூரியனுக்கு போட்டாலும் விசில்ல தான் விழும், நீ ரெட்டலைக்கு போட்டாலும் விசில்ல தான் விழும், விசிலுக்கு போட்டாலும் விசில்ல தான் விழும். இதுக்கு போட்டியாக நம்ம அண்ணாமலை, வீர தமிழன் அண்ணாமலை உள்ள வரப்போறார் போல இருக்கு. அவர் இன்னைக்கு அறிவிக்கிறேன்னு இருக்காரு கட்சி. அது என்ன பண்ண போறாருன்னு பொறுத்திருப்போம். இதுவும் பாஜகவுடைய இன்னொரு டீம் தான். பாஜக வெளியில தனி கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் தாமரையை ஏத்துக்க மாட்டாங்க, தாமரையை ஒதுக்கி தள்ளுறாங்க. பாஜகன்னு பேர் சொன்னாலே எட்டிக்காயா கசந்து ஓடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்ப தனியாக ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். அது குறித்து நான் தனியாக பேசுகிறேன். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அந்த விஷயத்துல வாயில நல்லா வரும்னா என்ன வரும்? இந்த மாதிரி ஏதாவது நல்ல வார்த்தை பேசுவீங்களான்னு காத்திருக்காங்க. ஆனா உங்க வாயில என்னென்ன வார்த்தை வருது? அல்லு சில்லு, ஆப்பு, இன்னும் என்னென்னமோ சொல்றாரு. அப்படி அல்லு சில்லுன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏங்க நீங்க போய் சால்வை போட்டு அவங்களோட போய் நின்று அவங்க ஆதரவெல்லாம் வாங்கினீங்கன்னு கேட்கிறாரு. பதில் சொல்ல நம்முடைய முதலமைச்சரால் முடியவில்லை. அதை விட கொடூரம் காமெடி என்னன்னா, இளநீ கடை ஒன்று காமெடி சொன்னார். ஒரு படத்துல செந்திலும் கவுண்டமணியும், செந்தில் இளநீ கடை ஓனர், கவுண்டமணி ஓனர், செந்தில் அங்க வேலை செய்யற வேலைக்காரன். வடிவேலு செந்தில் கவுண்டமணி கிட்ட இருந்து பிச்சுக்கிட்டு போன ஒரு ஆளு. செந்திலுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே கோயில் இதுல இன்னொரு கார்னர்ல அவர் ஒரு இளநீ கடை போடுவார். இங்க இருந்து கவுண்டமணியோட இளநியெல்லாம் கயிறு கட்டி நைஸா அங்க தள்ளிட்டே இருப்பார். அப்படியே ஒண்ணு ஒன்னா போய் கடைசியில் அவரு பெரிய ஆளா இருப்பார் வடிவேலு. திடீர்னு அவருக்கு சந்தேகம் வந்துடும், என்னன்னா நம்ம கிட்ட வேலை பார்த்தவன் எப்பரா இளநீ கடை போடுவோம், அவனுக்கு ஏது முதல் ஆய்வுன்னு போய் பார்த்த உடனே கடைசியில பார்த்தா இளநீ உருவுறதை கண்டுபிடிச்சிருவார்.
இதுதான் அது பயங்கரமான வைரல் காமெடி. அந்த காமெடியா உதயநிதி சொல்லிட்டு இப்படிதான் வந்து அதிமுக கலந்து ஒரு எம்எல்ஏவா வடிவேல் பாணியில உருவிட்டு இருக்காரு. இங்க இருந்து ஒருத்தன் அனுப்பிட்டா இருக்கிறான். அனுப்புறவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், உருவுறவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல கடை முதலாளின்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவனை யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு போட்டு பொழந்துட்டார். இதுக்கு பதில் இருக்கா? நிஜமாவே அப்படிதாங்க நடக்குது. அதிமுக இருந்து ஒரு எம்எல்ஏவா உருவிட்டே இருக்காரு. இது வரைக்கும் 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணி போய் 3 பேர் அங்க சேர்ந்துட்டாங்க. ஒருத்தர் வந்து வெளியில இருக்காரு, சேராம வேற அஜெண்டாவில் ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்காரு. இன்னும் 2 பேர் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க, நான் போயிருவேன்ட்டு. சபாநாயகர் பதவியை புடுங்க வேண்டிய சபாநாயகர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம மாநிலத்துல குதிரை பேரம் பெரும்பாலும் நடந்தது இல்லை, குதிரை பேரத்துக்கு வாய்ப்பும் நடந்தது இல்லை. ஏன்னா மெஜாரிட்டியா தான் கொடுப்பாங்க எப்பவுமே. ஒன்னு திமுக வரும், இல்ல அதிமுக வரும், திமுக வரும் அதிமுக வரும், மாறி மாறி 60 வருஷம் அதான் நடந்துச்சு. முதல் முறையா தொங்கு சட்டமன்றம் வந்து அது இந்த விஜய் என்கிறவருக்கு 107 இடத்தோட நிறுத்தி போச்சு. 107 இடம் தான், 108 இடத்துல ஒன்று ரிசைன் பண்ணிட்டார்ல, அப்ப 107 இடம் தான். அந்த அடிப்படையில் நின்று போச்சா, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அப்ப வழி இல்லாம எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் அவர் பேசினாரு, அது மட்டும் பேசாம முதலமைச்சர் பார்த்து அவர் பேசுற விஷயங்கள் எல்லாம் பார்த்து இப்ப மக்கள் எல்லாம் தலையில அடிச்சுக்கிட்டு ஒரே புலம்பி தள்ளுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னே தெரியாத அளவுக்கு எதையோ உருட்டி இருட்டி ஏதோ பண்றாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு உருப்படியான திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தல. 25 நாட்களை கடந்து விட்டது தாவேக அரசாங்கம். அந்த 75 நாட்களை தாண்டிய பிறகும் இதுவரை எதுவும் நடக்காமல் இன்று வரை பிரச்சனையோடவே இருக்கிறது. இதுக்கு இடையில டிஆர் மாதிரி கோரசக்தி நாரசக்தி பாரசக்தின்னு ஏதோ பேசுறாரு. ஆக்சுவலா அவர் ஒரு நாரசக்தி அப்படின்ட்டார். விஜய ஒரு நாரசக்தின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதே வார்த்தையை தான் நம்முடைய ஆர் ராசா அவர்களும் அந்த அந்த இதுல வந்து பேட்டி அளிக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை. என்ன ஒரு விஷயம்னா, இப்படி இவங்க எல்லாரும் பயங்கரமா கடுமை காட்டிக் கொள்வதை விட மக்களுக்கு ஆரோக்கியமான அரசியலை செய்வார்களா என்று மக்கள் எல்லாம் காத்திருக்காங்க. அது வந்து அது மொத்த பொறுப்பும் நம்ம விஜய் கிட்ட தான் இருக்கு. அவர் என்ன பண்ண போறாரு, இல்ல உதயநிதிக்கு பதில் சொல்லுவாரா? உதயநிதி ஸ்பான்டனிஸா அடிச்சு நவுத்திருக்காரு, கடுமையா பேசியிருக்காரு, வக்கு இல்லையான்னு கேட்டிருக்காரு, துப்பு இல்லையான்னு கேட்டிருக்காரு. உங்க அமைச்சர்கள் எல்லாம் கஞ்சா விற்கிறவன் சொல்லியிருக்காரு, உங்க அமைச்சர்கள் எல்லாம் போதைப் பொருள் வித்தவன் சொல்லியிருக்காரு, உங்க அமைச்சர்கள் எல்லாம் தொகுதி மாறி போய் எந்த தொகுதியும் தெரியாம போய் நின்று பிரச்சாரம் பண்ற ஆளு, எல்லாம் மோசடி பேர் வழின்றாரு. நேற்றுக்கு ஒரு கட்சியில இருந்து ராத்திரியா ஜம்ப் பண்ணி குடிச்சு இன்னொரு கட்சியில சேர்ந்தவன்றாரு, ஊடு வந்து பெண்களை அடிச்சவன்றாரு, இவெல்லாம் அமைச்சர்ன்றாரு. இவ்வளவு கடுமையாக இதுவரை உதயநிதி ஸ்டாலின் பேசியதில்லை. முதல் முறையா தாவேக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் குறித்து அப்படியே புட்டு பயங்கரமா போட்டு பொழந்திருக்காரு. இதற்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கு தாவேகாலை ஆட்கள் இருக்காங்களான்னா யாருமே இல்லை. இப்ப மிஞ்சி போனா இந்த வளர்ந்து கட்ட நம்ம இவர் இருக்காரு இல்லையா ஆதவ், அவரையும் போட்டு பொழந்திருக்காரு. இவன் வந்து பிளாக்ல டிக்கெட் வித்தவன், மக்கள்லாம் கத்துறாங்க லாட்ரின்னு கத்துறோம், ஓ லாட்ரி வித்தவனு இருக்கானாங்க அப்படின்றாரு. ஸோ அதனால ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் டேமேஜ் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த டேமேஜ் பண்றது விட இதுக்கு இவங்க பதில் சொல்றேன்னு கிளம்பி வந்து மறுபடியும் மாட்டுவாங்க. அதான் பிரச்சனை. இப்போ நீங்க ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு, எதிர்வினை ஆற்றுனீங்கன்னா உங்க எதிர்வினை சரியா இருந்துச்சுன்னா மக்கள் வந்து ஓகே இவங்க வந்து ப்ராப்பரா அரசியல் பண்றாங்கன்னு நினைப்பாங்க. அவங்க அரசியல் பண்ண தெரியல. இன்னொரு விஷயம், குருவி உட்கார பனைமரம் விழுந்த கதையா விழுந்துருச்சு. அந்த பனம் மரம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா கீழே உட்கார்ந்து இருக்கிற குருவி தலையில விழுந்த மாதிரி இருக்கு. இப்ப குருவி இப்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு, ஐசியூல இருக்க மாதிரி இருக்கு. இது எப்படி வெளியில வரும், தப்பிக்குமா தப்பிக்காத நிலைமையில இருக்கு. நித்திய கண்ட பூர்ண ஆயுஷ் தான். மைனாரிட்டி அரசாங்கத்தினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு நாள்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை புதுசா வந்துட்டே இருக்கு. நேற்றைக்கு ஒரு பொண்ணு அவங்க அண்ணன் அரவாணியா இருக்கிற திருநங்கையா மாறின அவங்க அண்ணனை பாக்குறதுக்காக அவங்க வசிக்கிற இடத்துக்கு போயிட்டு திரும்பும் வழியில ஒரு காரன் தெரிஞ்சவன் கூட்டு போறான்னு சொல்லி அவங்க கூட கார்ல ஏறி குளிர்பானம் வாங்கி குடிச்சு அதுல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அதை பாலியல் பலாத்காரம் பண்ணி ரோட்ல வீசிட்டு போயிருக்கான். இது தொடர்கதையாக தினந்தோறும் ஏதோ ஒரு சம்பவம் தாவேக ஆட்சியில நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு எப்போது முடிவு வரும், என்னைக்கு விடிவு வரும் தெரியவே இல்லை. உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்றாரு அப்படின்றத. ஸ்டாலின் அவர்களுக்கு அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்வாரா பார்க்கலாம். ஏன்னா திருச்சி மீட்டிங்ல கூட ஸ்டாலின் சார் தான் பேசுறாரு தவிர எதிர்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி பேரை சொல்ல மாட்டார். ஸ்டாலின் விஜய் பேரை சொன்னதே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் விஜய் பேரை சொல்ல மாட்டார். சிஎம் சார்ன்றாரு, கவர்ச்சியில ஜெயிச்சிங்கன்றாரு, இப்படிதான் பேசுறாரு தவிர அந்த பேரை பயன்படுத்த மாட்டாங்க. அது என்ன அவங்களுக்குள்ள என்னன்னு தெரியல. பார்ப்போம். நம்மளும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பேரை சொல்லாமையே
வெறும் சிஎம் சார்னே பேசலாமான்னு முடிவு பண்றோம். ஏன்னா பேர் சொல்றதுல என்ன வரப்போகுது? ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்து தானே மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. நீங்க மக்கள் எல்லாம் கழிவு ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மக்களும் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து பெரிய அவமானங்க விஜய்க்கு. ஏன்னா அதை சொல்லி தான் ஓட்டே கேட்டாரு. அது பயங்கர மாட்டியிருக்காரு. வேற வழியே கிடையாது. அதுக்கு ஏதோ தீர்வு எடுத்தே ஆகணும். இல்ல ஒட்டுமொத்தமா ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பிரைவேட் கூட்டுருங்க. மக்கள் இன்னும் நல்லா குடிமக்கள் உஷாரா இருப்பாங்க, காரி துப்புவாங்க. ஏன்னா அது டாஸ்மாக்களே வேலை ஜாஸ்தியா விற்குது. அப்ப பிரைவேட் போயிடுச்சுன்னா அவன் வச்சது தான் வேலை, அவன் சொல்றது தான் விலை. ஆனா அதை நோக்கி தான் நகருது. பார்ப்போம். அதுல ஒரு பெரிய சதி இருக்கிறது. அது என்னன்றதை நம்ம டீட்டெயில் எடுத்துட்டு உங்கள்கிட்ட பேசுவோம். கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த சேனலோட வளர்ச்சிக்கும் உங்களுக்கும் நிறைய செய்தி சொல்வதற்கு பயனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.